நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 8ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து கொண்டு உங்களை படாத பாடு படுத்தி எடுத்தனர். அதே போல 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை துணை இடையே பலவித சண்டை சச்சரவுகளையும், புதிதாக மேரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் டைவர்ஸ் ஆனதுக்கும் இந்த 2ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவானே மிக முக்கிய காரணமாக இருந்தார். அதே போல ராகுவும் அவர் பங்குக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களை எந்த ஒரு வேளையிலும் தெளிவான சிந்தனையை எடுக்க முடியாமல், எதற்கு எடுத்தாலும் ஒரு தாமதம், தடைகளை கடந்த காலங்களில் ராகு பகவானும் கேது பகவானும் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். பட் இப்போ ராகு கேதுவும் ராசி மற்றும் 7ஆம் இடங்களில் இருப்பது நல்ல நிலைமை இல்லை என்றாலும், வருகின்ற மே மாதம் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலம் குருவானவர் உங்கள் ராசியில் இருக்கும் கேதுவை பார்க்க இருப்பதால் ராகு கேதுவால் உங்களுக்கு இனிமேல் எந்த தொந்தரவுகளும் இல்லை. அதே போல 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு கடந்த வருடங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல பாக்கியமான விஷயங்களை தடை செய்து கொண்டு இருந்தார் என்றுதான் கூற வேண்டும். பல பேருக்கு திருமணம் ஆகாமலும் அவர்களுக்கு வயதிற்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருந்ததற்கு கடந்த காலங்களில் 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவானே மிக முக்கிய காரணமாகவும் இருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, யாருமே உங்களை புரிந்து கொள்ளாத நிலைமை, வேலைக்கு சென்றால் மேல் அதிகாரியின் தொல்லை, வேலை இடத்திலும் உடன் இருப்பவர்களால் பல பிரச்சனைகள், அவர்கள் செய்த துரோகம் என்று அடுக்கடுக்காக உங்களுக்கு நடந்த கஷ்ட காலங்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு சனி பகவானும் ராகு கேதுக்களும் உங்களை படுத்தி எடுத்து விட்டன என்றுதான் கூற வேண்டும். பட் சனி பகவானை பொறுத்தவரை தற்பொழுது அவர் 5ஆம் இடத்தில் இருந்து பெயர்ச்சியாகி நடந்து முடிந்த சனி பெயர்ச்சியின் மூலம் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் இருப்பது ஜோதிடத்தை பொறுத்தவரை மிகவும் அதிர்ஷ்டமான அமைப்பு என்பதால் சனியாலும் இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நடக்கப் போவது இல்லை என்பது உறுதியான ஒன்று. அதே போல இன்னொரு வருட கிரகமான குரு பகவானை எடுத்துக்கொண்டால் அவரும் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தேவையற்ற அவமானத்தையும் விரய செலவுகளையும் கொடுத்து வந்தார். வருகின்ற பணம் எப்படி செலவாகின்றது என்று தெரியாமல் எதற்கு எடுத்தாலும் செலவுகளை குரு பகவான் கடந்த காலங்களில் கொடுத்து கொண்டு இருந்தார். தற்பொழுது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலம் குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்கள் பாக்கியஸ்தானத்திற்கு இடம்பெயரப் போகின்றார். இது தற்பொழுது இருக்கும் 8ஆம் ஸ்தான குருவை விட மிக நல்ல அமைப்பு என்பதால் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனிமேல் கடவுள் ஒளியேற்றி வைக்கப் போகின்றார் என்பதே உண்மையான ஒன்று. நான் ஏற்கனவே கூறியிருப்பேன், கோச்சார ரீதியாக மேசம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல அமைப்பு போய்கொண்டு இருக்கின்றது. அதற்கு இணையாக கன்னிராசிக்காரர்களுக்கும் கோச்சார ரீதியாக நல்ல ஒரு அமைப்பாகத்தான் தற்பொழுது காணப்படுகின்றது. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பல அதிர்ஷ்டங்களை இனிமேல் கடவுள் உங்களுக்கு வாரி வழங்குவார். பொதுவாக கன்னிராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது கன்னிராசி கால புருஷனுக்கு 6வது ராசியாக வருவதால் இவங்க எல்லா விஷயத்திலும் ஒரு கால்குலேட்டிவாகத்தான் திங்க் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இவங்களுக்குள்ள எப்பவும் இருக்குங்க. எது பண்ணாலும் ரொம்ப தெளிவாக அக்யூரேட்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு பண்ண மாட்டாங்க. நண்பர்கள் கிட்ட இவங்க பழகக்கூடிய விதம் கூட ஒரு பொய் புரட்டு பேசாமல் நேர்மையாக உண்மையாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு கெட்ட புத்தி எல்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்க. காலபுருஷனுக்கு 6வது ராசி என்பதால் கடுமையாக உழைத்தால்தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் என்ற எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்குதுங்க. இவங்க எப்பையும் அமைதியான ஒரு பணிவான பையனாகத்தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. ராசி அதிபதியாக புதன் வருவதால் எதற்கு என்று தெரியாமல் சில நேரங்களில் பயம், பதட்டம், உணர்ச்சி வசப்படுதல் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இவர்களை சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை, வம்பு, வழக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். இல்லை என்றால் ஏதாவது கடன் சார்ந்த விஷயங்களும் இருக்கலாம்.
அதே மாதிரி 10 பேர் இருக்கிற கூட்டத்தில் கூட ஒரு விஷயத்தை பிடிக்கலைன்னா துளி கூட யாருக்கும் பயப்படாம நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சரியாகத்தான் இருக்கும்னு நினச்சி ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. அது மிகச் சரியாகவும் இருக்குங்க. எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் மற்றவர்களின் நல்லது கெட்டது ஆராய்ந்து தான் செயல்படுவாங்க. நல்ல மிருதுவான வார்த்தைகளால் பேசி மற்றவர்களை தன் பக்கம் இழுக்கும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள். அதே போல இவங்க சும்மா பேசிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. உடனே செயலில் இறங்கி வேலை பார்க்க கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. மற்றவங்க மாதிரி இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எல்லாம் இவர்களுக்கு சொல்ல பிடிக்காதுங்க. உடனே களத்தில் இறங்கி விடுவார்கள். எந்த இடத்தில் எப்படி பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் என்று வரும்பொழுது இவங்க கிட்ட எவ்வளவு ஜாலியாக பேசினாலும் சரி, எவ்வளவு நெருக்கமாக பேசினாலும் சரி, இவங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு போட்டி பந்தயம் என்றால் இவர்கள் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மற்ற ராசியை காட்டிலும் ரொம்ப அதிகமாயிருக்கும். இந்த போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கவில்லை என்றால் இவர்களுக்குள் உள்ள தன்னம்பிக்கை மிக குறைந்துவிடும். மற்றவர்களின் தன்னம்பிக்கைக்குரிய விஷயங்களை இவர்கள் பார்த்து வியப்பார்கள். இவர்களுக்கு அன்பு அதிகமாக இருக்குங்க. ஆனால் அதற்காக சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. விட்டு கொடுத்து போகும் தன்மை இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க சண்டைன்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர்களால் சும்மா இருக்க முடியாதுங்க. பதிலுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. ரொம்ப இளமையா அழகா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கு சிறு சோம்பேறித்தனம் எப்பொழுதுமே இருக்குங்க. அதை தவிர்க்க பார்க்கணும் இவங்க. ஏனென்றால் அந்த சோம்பேறித்தனம் கூட இவர்களுடைய வேலைகளுக்கு தடைகளாக அமைய வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி நெகட்டிவ்னு எடுத்தா இவங்க நினைச்சது நடக்கலைன்னா இவர்களுக்குள் திடீரென்று கோபம் வந்துடும். உடனே அந்த இடத்தில் ஆதங்கப்பட்டு பேச போய் அதுவே பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது உழைப்பு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், இல்லை என்றால் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. அப்படியே மேம்போக்காகத்தான் சொல்லுவீங்க. அதில் உங்களுக்கு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இரண்டுமே உள்ளது. சரி, வாங்க கன்னிராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். 1/5/2024 முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்வதால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். விஐபிகள் அறிமுகமாவார்கள். கௌரவ பதவிகள் தேடி வரும். திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். மனைவியுடன் இருந்த மோதல்கள் நீங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வருங்காலத்தை மனதில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களிடம் கடன் வாங்கி நீண்ட நாட்களாக ஏமாற்றியவர்கள் பணத்தை திரும்பத் தருவார்கள். தங்க ஆபரணங்கள் வாங்குவீர்கள். பாதியில் முடங்கி கிடந்த வீடு கட்டும் பணி முழுமையடையும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் விரைந்து முடியும். நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ஏளனமாகவும் இழிவாகவும் திட்டியவர்கள் எல்லாம் இனி உங்களை பாராட்டுவார்கள். புதிதாக நிலம், வீடு வாங்குவீர்கள். பூர்வீக சொத்தை சீரமைப்பீர்கள். தாய் வழியில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகுவும் அமர்கிறார்கள். கேது ராசிக்குள் வருவதால் தலை சுற்றல் வந்து நீங்கும். சில நேரங்களில் முன்கோபத்தால் எடுத்தெறிந்து பேசுவீர்கள். நேரம் கிடைக்கும் பொழுது யோகா, தியானம் செய்ய தவறாதீர்கள். எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. 7ஆம் வீட்டில் ராகு அமர்வதால் கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தால் அடிக்கடி சண்டைகள் வரும். மனைவி வழி உறவினர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். ஆனால் இதெல்லாம் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய அளவில் பிரச்சனைக்கு கொண்டு போகாது. இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆவது வீட்டிலேயே வலுவாக இருப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய மனோபலம் உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரிகளே முடங்கி கிடந்த நீங்கள் புத்துயிர் பெறுவீர்கள். பழைய கடையை புதுப்பித்து விரிவுபடுத்துவீர்கள். ஜூன், ஜூலை மாதங்களில் பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய சரக்குகள் விற்று தீரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவீர்கள். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சில விளம்பர யுத்திகளை கையாளுவீர்கள். கூட்டுத் தொழிலில் விலகிச் சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள்.
உத்தியோகஸ்தர்களே, உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உங்களுக்கு இன்னல்கள் கொடுத்த அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். புதிய அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இழுபறியாக இருந்து வந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். சம்பளம் கூடும். ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பாராத நன்மைகளை பெறுவீங்க. தள்ளிப்போய் வந்த திருமணம் திடீரென்று முடிவாகி திருமண வாய்ப்புகளை சிலர் பெறுவதற்கு அமைப்புகள் உண்டாகும். உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலைமை உள்ளதால் கவனமாக இருந்து வருவதும் ரொம்பவே நல்லதுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலம் குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்கலாம். வேலை நிமித்தம் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதிகள் இப்பொழுது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உள்ளது. மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களின் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவதாகவும் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கி சமூகத்தில் அந்தஸ்தை தருவதாகவும் அமையும். உங்களுக்கான பரிகாரம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அளிச்சூரில் அருள்பாலிக்கும் அருளாளீஸ்வரரை சென்று வணங்குங்கள். ஏழை கன்னிப்பெண்ணின் திருமணத்திற்கு உதவுங்கள். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.